Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. Naatu Kozhi Gravy எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். Sumaiya's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனில் 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 சேர்த்துக்கணும். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அரை கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும். மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வேகலை, இன்னும் 2 விசில் விட்டால் வெந்துடும். தேங்காய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னும் 2 விசில் விட்டு எடுக்கணும். சஹருக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வில் வைக்கிற கிளாஸ் கெட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்ஃப்யூசரில் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் இல்லைன்னா டீ லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா பாயில் ஆகுது. சுலைமானி ரெடி ஆயிடுச்சு. கப்பில் சுகர் சேர்த்துக்கோங்க. சுலைமானி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.